காய்ஸ், ஒரே ஒரு விரால் குஞ்சு மட்டும் மேலே வருது. அதை வியூ பிடிப்பாங்களா, எப்படி பிடிக்கான்னு பார்ப்போம். பிடிச்சிட்டாங்க. அவங்க லைட்டாக அடிபட்டுருக்காங்க சொன்னாங்க. அதான் இது மட்டும் மேலே மறந்துட்டு இருக்கு. மற்ற ஒரு ஆள் அப்படி இல்லை, சொயின்னு ஃப்ளைட்டுக்குனுங்க பறப்பான். அங்கேருந்து அடிச்சுட்டு கிடக்கான்னு. இது மட்டும் தனியாக இருக்குங்க. இது மட்டும் எப்படியோ பொழைச்சிக்கிட்டு பரவாயில்லங்க காய்ஸ். ஸ்லேவி தான் இந்த வேலையை பண்ணியிருப்போம். எப்படியும் அண்ணா துள்ள வாங்க, நான் போதுங்க உள்ள. அது மீண்டும் பெரிய வளர்றதுக்கு வாழ்த்துக்கிறேன். நன்றி. அப்படியே இந்த சைடு பார்த்தா ஒரு பெரிய கூட்டங்க, சரியான கூட்டம். இன்னும் பாருங்க, பாருங்க எவ்வளோ கூட்டாங்க. நான் நினைக்கிறபடியா கூட்டாங்க. ஸ்லேபி குஞ்சுங்களா இருக்கு. ஸ்லேபி குஞ்சுங்களா பாருங்க, இந்த ஓரத்தில் பயந்துருக்கு பாருங்க. கையை விட்டோன்னே தாண்டு பறந்துட்டான். யாரால ஸ்லேபி குஞ்சு பிடிக்கவே முடியாது, அப்படி விட்டுதுங்க. குஞ்சு ஏகப்பட்டது இருக்குங்க. என்ன வாங்குங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல, கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காம. ஆனால் அங்கே எங்கேயும் பபுள்ஸ் விடுது. என்ன இங்கேயும் ஒரு ஆள் குஞ்சுதாங்க. தொட்டில எவ்வளோ மீன் கிடக்குன்னே எனக்கு தெரியாங்க. விட்டது 5-6 பாருங்க, விட்டது 5-6 மீன் தான். இப்போ எவ்வளோ கிடக்குன்னே தெரியாது, இவ்வளோ மீன் பாருங்க. பக்கத்தில் வேறு அணையும், பக்கத்தில் இருந்து தான் பிடிச்சு போட்டோம் ஒரு பெரிய விராலை. அது குட்டி போட்டிருக்கு. அங்கே ஒரு ஸ்லேபி நிற்குங்க, அங்கே ஒரு ஸ்லேபி நிற்கி பெருசு. அது இருந்தால் தான் நாங்கள் பிடிப்போம். அங்கே ஒரு பக்கத்தில் தொட்டி இருக்கிற மாதிரி இருக்கலாங்க. மழை பெய்யுங்க. ஆட ஈவியங்க மழை பெய்தான். சரி, இந்த முருங்கை மரம் பெருசாக இருந்தது ஒரு காலத்தில். இப்போ இப்படி டப்புன்னு வெட்டிட்டாங்க. இப்போ இயற்கையெல்லாம் ரொம்ப அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கெல்லாம் ஒரு புளிய மரம் உண்டுங்க, சின்ன வயசுலாம் ஆரம்பிச்சிது. ஒரு வேப்பங்கன்னு உண்டுங்க, காணும். எல்லாம் அழிஞ்சிட்டு வருதுங்க பாய். சரி பார்ப்போம். பை பாய், see you.